கண்ணு இல்லையா? இவன் உயிர் எடுத்ததுக்கு என் உயிர் எடுத்திருக்கலாமே. ஒரு நிமிஷம் வாங்கய்யா, நீங்க உட்கார ஒரு நிமிஷம் வாங்க. கடவுள் அதை கேட்டுட்டாரு. இப்ப பாருங்க ஐயா 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 ஐயா, இனிமே வந்து சாவ வீட்டுல வந்துட்டு கடவுளே அவன் உயிர் பதிலா என் உயிர் எடுத்துக்க, நல்லா வாழ்ந்த மனுஷன் நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தா அப்படி இப்படி சொல்லிட்டு எவனா இந்த மாதிரி பண்ணீங்க குத்துவேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க விஜயன். விளையாட்டா மீடியா சேனல்ல இருந்து வந்திருக்கேன். எங்க சாவு நடந்தாலும் அதை கவர் பண்ணி உங்களுக்கு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுவேன். எங்க சாவு இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். எல்லா சாவுல இருக்குது ஊதபத்தியா இல்ல மாலையா? சார், ஒரு சாவு வீடுன்னு வச்சுங்களேன், அங்க இந்த ப்ரீசர் பாக்ஸ் வருதோ இல்லையோ எங்க கேமரா பாக்ஸ் முன்னாடி வந்துடும். நோ, ப்ரீசர் பாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன் சார்? அப்பதான் பீர் நான் கூலிங்கா வச்சு சாப்பிடுவேன். பீர் கூலிங்கா வரதில்ல, இங்க ஒரு ஏர் கூலிங்கா வந்து பாத்து கட்டு. சார் இங்க வாங்க, நாங்க வந்து சேனல்ல இருந்து வந்திருக்கோம் சார். இந்த ஃபங்க்ஷனை எடுத்து மக்களுக்கு காட்ட வந்திருக்கேன் சார். என்னது ஃபங்க்ஷனா? ஏண்டா இதெல்லாம் கல்யாணத்துல சங்கீதம் நடக்குது சார், செத்தவனுக்கு சடங்கு நடக்குது சார். இதெல்லாம் எடுத்து வீடியோல போட்டோன்னு வச்சுங்களேன், பாக்குறவங்க லைக் போடுவாங்க. லைஃபே போயிட்ட போற எதுக்கு லைக் போறீங்க? உயிரா இருக்கும் போது பண்ணுங்க எது பண்ணாலும். போ. தாத்தா வராரு, வெரல சாய்ட போறாரு, குடல பாய்ட போறாரு. ஏய், எங்க மாமாக்கு சங்கு சக்கரை வச்சிருந்தா. ஓகே, நம்ம விளையாட்டா மீடியா சேனல்ல இருந்து சுவாரஸ்யமான நிறைய தகவல் உங்களுக்கு கொடுக்க போறோம். மேடம், இவர் சாவை பத்தி என்ன மேடம் நினைக்கிறீங்க? செத்துட்டாடு நடிக்கிறடா, செத்துட்டாடு நடிக்கிறேன். மேடம், ஏதாவது சுவாரஸ்யமா சொல்லுங்க. இது வரைக்கும் எவ்வளவு வாங்கி கொடுக்காத என் புருஷன் வாங்கி குத்துக்கிறாடா. என்ன வாங்கி கொடுத்தாரு? மல்லிப்பூடா, மல்லிப்பூ. ஆக மொத்தத்துல ராமசாமி வந்து குருவம்மாக்கு அடிக்கடி மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறதுனா பூக்காரிக்கும் ராமசாமிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அதை சந்தேகப்பட்டு இவரு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த சாவுல நமக்கு ஒரு மர்மம் இருக்கு. தம்பி ஒரு நிமிஷம், எனக்கு இன்னொரு சாவு ஒண்ணு இருக்கு. அப்படிங்களா? போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். பாத்துங்க சார், வண்டி எடுத்துன்னு போறீங்களா? வேணாமா? தாத்தா போறாரு, சீக்கிரமா. ஓகே, வணக்கம் சார். நீங்க சொல்லுங்க, இந்த சாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராமசாமி தெரியுதாண்ணா? தெரியுங்க சார். ராமசாமி என் ஃப்ரெண்டு மாதிரி நான் சொல்ல முடியாது சார். ஏன் சார்? அவர் என் மாமா. ஓகே, என் மாமாவுக்கு வந்து நேற்று நைட்டு அவருக்கு தேவையான திரவங்கள் நான் தான் கலந்து கொடுத்தேன். இந்த விரல தான் மிஸ்ஸிங் பண்ண. ஓகே, மோந்து பாருங்க. ஆமா சார். லோக்கலா? அது தெரியாது சார். இல்ல, நீங்க லோக்கலான்னு கேட்டேன். ஓ, ஓகே. அவருடைய நண்பர் மதுப்பிரிய சொல்றத பார்த்தா இவர் குடித்த அதுல ஏதோ கலந்து கொடுத்து இவரை கொண்டிருக்காரு. நமக்கு ஒரு நியூஸ் வருது. சரி, ஆடியன்ஸ் கையில விட்டுரும். ஓகே நேயர்களே, அது மட்டும் இல்ல, இந்த சுவாரஸ்யமான சாவு வீட்டுல ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் வராரு. அவர் வந்து இவர் பூத உடலுக்கு மரியாதை செய்ய போறாரு. எங்களுடைய மாவட்ட தலைவன் உறுதி நெஞ்சன் அவருக்கு இந்த மாலையை அணிவித்து, தலைவா இன்னொரு வேலையை செஞ்சிடறேன் இருங்க. என்னதுடா இது? நீங்க வந்தது பேப்பர்ல போட்டோம். டேய், என்னடா கெட்ட நாத்த அடிக்குது? டேய், இது பொணமாலை. பொணமாலையாடா, பூமாலை. இதேடா எனக்கு போட்ட. டேய், கெட்ட நாத்த அடிக்குது. பேர் என்னடா? விஸ்கி. விஸ்கியா? நான் ஒவ்வொரு மேடையிலும் உறக்க பேசுவதற்கு காரணமே தம்பி விஸ்கி தான். இந்த விஸ்கியோடைய இறப்பு நமக்கு மாபெரும் இழப்பு. இதெல்லாம் ஒரு குழப்பு. பேரு கூட தெரியாம வந்துக்கிற பேரு ராமசாமிடா. சாமி, ஏண்டா ராமசாமி சொல்ல மாட்டியாடா? சொல்ல மாட்டியாடா? நீ எங்க மாமா பேரை கேட்ட? நாத்தடிக்குது பேரு என்னன்னு. அன்பு தொண்டன் ராமசாமி இருக்கிறானே, எதிர்க்கட்சிகள் என்னை குற்றவாளின்னு சொன்னும் போது எனக்காக கக்கூஸ்வாலியை கொண்டு வந்து உட்கார்ந்திருந்தவன் தான் இந்த ராமசாமி. அப்பேற்பட்டவன் இறந்து கிடக்குறான் போது என் கண்ணு பதறுது, நெஞ்சம் கதறுது, வயிறு எரியுது. நன்றி. உருவமா வரட்டுமா? ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா. கண்டிப்பா உன் சாவுக்கு நான் தான் வர்றேன். நான் தான் பேசுவேன். டேட் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்க. மே 26 அன்னைக்கு செத்துரு. ஓகே, அதே ஏன் சேனலே நான் போட்டுக்கிறேன் சார். பாவீங்களா தலைவா, உன்ன கூட ஒரு நியூஸ்ல பார்த்தேன் தலைவா. என்னடா பார்த்த? தென்னந்தோட்டம் 30 செகண்ட்ல ஓட்டம்.
ஓகே ஃபைனலா இந்த சாவு வீட்டை பார்க்கும்போது இங்க பல மர்ம முடிச்சுகள் இருக்கு. இவர் இயற்கையா செத்தான்னு சொல்றாரு. ஆனா பூக்காரிக்கும் ராமசாமிக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதால் அவர் நண்பர் சின்ன வயசுல இருந்து ராமசாமி கூடயே சென்று அவரை கொல்ல முயற்சித்து இந்த மதுப்பிரியன் மதுவில் விஷத்தை கலந்து கொண்டு விட்டார் என இந்த விரல விட்டு ஆட்டி நாம இப்படி ஆட்டி கொண்டிருக்கிறார். சோ ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க ராமசாமி எப்படி செத்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போடுங்க கமெண்ட், உங்களுக்கு கிடைக்கும் அமௌண்ட். ஏண்டா விளையாட்டா மீடியா ஏடா தப்பு தப்பா மெசேஜ் போட்டுருக்கிற? ஐயோ அச்சா அச்சா அச்சோ அச்சோ மிச்சோ 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 அச்சோ 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 இந்த அடையாளத்து கேட்க யாரும் இல்லையா? ஐயோ ஓகே இப்போ சாவுக்கு ஒரு வந்திருக்காரு. அவரையும் விசாரிப்போம். யாரும் அசையக்கூடாது. ஏயா போட்டோ எடுக்க போறியா? உங்களை போட்டு தள்ள போறேன். ஐயோ போட்டு தலப்புற பாபா. யாரும் பேசாதீங்க, யாரும் அசையக்கூடாது. ஐயா அமைதியா இருக்கணும். ரொம்ப நேரம் இங்கே தான் இருக்கேன், அசையலைங்க ஐயா. வணக்கம் பூர்கா சார், நீங்க சொல்லுங்க இந்த சாவு. தலையில இது போட்டது நல்லதா போச்சு. சோம்பப்படிய காக்கா கொத்தாது. ஏண்டா அது ஒரு சோப்பு பிடிக்குது, இதை பார்க்கலையாடா? என்ன சார் தலைவலிக்குதா? தலைவலி தைலம் வேணுமா? ஏன் இந்த கெட்டப்ப போட்டு யோசிக்கிற காரணம் எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அந்த கடமையை செஞ்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. சார் என்ன சார் பண்றீங்க? சார் 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 என்ன சார் பண்றீங்க? உனக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து தப்பு பண்ற எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். எனக்கு தண்டனையா? நான் என்ன சார் பண்ணேன்? சாவு வீடியோ போட்டா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கும் சார். அவங்க குடும்பத்துக்கு பிரயோஜனத்துக்காக நீங்க போடலடா. உங்க குடும்பத்துக்கும் உங்க சேனலுக்கும் பிரயோஜனமாக்க தான் சாதாரண சாவை கூட நீங்க அது வேற மாதிரி தப்பா காட்டுறீங்க. உங்களை மாதிரி தப்பு தப்பா காட்டுற ஆளுக்கு எல்லாம் கொடுக்கிற பாடம் தான் இந்த பாடம். ஏங்க நான் மட்டும் இந்த வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன், செத்தவர் ரீச் ஆவாருங்க. செத்தவர் ரீச் ஆகி விஜய் டிவில வந்து ஸ்பீச்சா கொடுக்க போறாரு. உயிராக்கும் போது அவரை பத்தி பெருமையா பேசுங்க. செத்த போற பேசி யாரும் வர மாட்டாங்க. அப்படி போட்டாதாங்க ஆடியன்ஸ் பாப்பாங்க. இல்ல, நீங்க நல்லபடி போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க தப்பு தப்பா போட்டு மக்களை அந்த மாதிரி நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. பல வருஷமா நல்ல நல்ல நியூஸ் தான் இந்த மக்கள் பார்த்தாங்க. ஆனா கடந்த சில நாட்களாக தான் இந்த மாதிரி தப்பு தப்பா நியூஸ் போடுற மக்கள் பார்த்து மக்கள் மாறி இருக்காங்க. அதனால தான் உன்னை இன்னைக்கு கொலை பண்ண போறேன். நான் ஒரே ஒரு தப்பு தானங்க பண்ணேன். ஆமா, ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன். ஆனா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகி இந்த வைரஸ் மாதிரி வைரஸ் கிரி மாதிரி வைரல் ஆன வீடியோ எல்லாமே பரவிட்டு இருக்கோம். பரவி 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 நாடே இப்படி குப்பை தொட்டி ஆக்கிட்டீங்கடா. உங்களை மாதிரி ஐயோக்கிய ராஸ்கல் ரியலாவே அடிக்கிறீங்க. கொலை பண்றீங்க. உட்கார் சார், உட்கார். சார் நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் சார். ஒரு ஐடியா சொல்ல தர. சார், உட்கார். இல்ல நீங்க என்ன அப்படியே விட்டீங்கன்னா உங்க வீடியோ பில்ட் பண்ணி போட்டு இதோ இந்தியன் தாத்தா வர போறாரு யூத்தா அப்படி ஒரு வீடியோ போடுவோம் சார். திரும்பவும் தலைவலிக்குதா சார்? உன்னை குத்துறதுல தப்பே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி தப்பான நியூஸை பரப்புற எதையும் லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. தப்பு எங்க நடந்தாலும் தேடி வந்து குத்துவேன். ஜெய் ஹிந்த். ஓகே, சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர்ஸை பார்க்கலாம். முதல்ல சிரிச்சது யமுனா, அவங்களுக்கு 700ல இருந்து 300 போய் இப்ப 400 புள்ளிகள்ல இருக்காங்க. ரெண்டாவது அவினாஷ் சிரிச்சாரு, அவர் ஏற்கனவே 800ல இருக்காரு, அதுல இருந்து 200 போய் இப்ப 600 புள்ளிகள்ல இருக்காங்க. ஏற்கனவே 800 புள்ளியில இருந்தா ஆர்த்தி இப்ப 100 போய் 700 புள்ளிகள்ல இருக்காங்க. ஓ மை காட்.